வரலாறு தென் காளகஸ்தி என்று அழைக்கப்படும் உத்தமபாளையம் காளாத்தீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் அமையப்பெற்றுள்ளது. இங்குள்ள சிவனை வழிபட்டால் காளகஸ்தி சிவனை வணங்கும் பலன் கிடைக்கும் என்று சைவ மக்கள் நம்புகின்றனர். பஞ்சபூத தலங்களில் காளஹஸ்தி வாயு தலமாக இருக்கிறது. இதேபோல இத்தலத்தில் சிவன் வாயு அம்சமாக இருப்பதாகச் சொல்கிறார்கள். எனவே இவருக்கு வாயுலிங்கேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. வாயுவை தொட முடியாது என்பதால் இவரை தீண்டாத்திருமேனியன் என்றும் அழைக்கிறார்கள். வேடுவரான கண்ணப்பருக்கு காளஹஸ்தியில் சிவன் முக்தி கொடுத்தருளினார். இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்கு கண்ணப்பருக்கு சன்னதி இருக்கிறது. கையில் ருத்ராட்ச மாலை, அம்பு, வில்லுடன் காட்சி தருகிறார் இவர். ஆற்றில் வந்த அம்பாள் இத்தலத்திலிருந்து சற்று தூரத்திலுள்ள கோகிலாபுரம் என்ற இடத்தில் கிடைக்கப் பெற்றாள். எனவே இவ்வூரை அம்பிகையின் பிறந்த வீடாக கருதுகின்றனர். சிவன் அம்பிகை திருக்கல்யாணம் நடக்கும்போது இவ்வூரிலிருந்து பக்தர்கள் அம்பிகைக்கு பிறந்த வீட்டுச் சீரும் தங்களது மருமகனான சிவனுக்கு வஸ்திரங்களும் கொண்டு வருகின்றனர். இதையே சிவன் அம்பிகைக்கு அணிவித்து பூஜிக்கிறார்கள். கோயில்களில் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டாதேவி ஆகிய சப்த மாதர்களையே தரிசித்திருப்பீர்கள். ஆனால் இக்கோயிலில் அஷ்ட மாதர்களை 8 அம்பிகையர் தரிசிக்கலாம். ஆதிசக்தியிலிருந்து 7 அம்சங்களாக 7 தேவியர் தோன்றினர் என்றும் அவர்களே சப்த மாதர்களாக அருளுகின்றனர். மடியில் வீணையை வைத்து 2 கைகளாலும் மீட்டியபடி காட்சி தரும் சரஸ்வதி இங்கு இடது கையில் வீணையை பிடித்தபடி காட்சி தருகிறாள். வலது கையில் அக்ஷர மாலை வைத்திருக்கிறாள். இத்தகைய அமைப்பில் சரஸ்வதியைக் காண்பது அரிது. இத்தல விநாயகர் ராஜகணபதி என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். முக்கிய திருவிழாக்கள்: சித்திரை திருக்கல்யாணம், ஐப்பசி அன்ன அபிஷேகம், மார்கழியில் ஆருத்ரா தரிசனம், சிவராமன், திருகார்த்திகை தீபம். நேரங்கள்: காலை 7 மணி முதல் மதியம் 11:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8:00 மணி வரை.